தாவாவில் குடிபோதையில் வாகனத்தை ஓட்டியதாக சந்தேகிக்கப்படும் ஓட்டுநர் ஒருவரால் பத்துதிகா ஜலான் அப்பாஸில் 7 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்து நிகழ்ந்துள்ளதாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் நேற்று மாலை 5:15 மணியளவில் நிகழ்ந்துள்ளதாகவும் 32 வயதுடைய சம்பந்தப்பட்ட நபர் ஓட்டிச் சென்ற பெரடுவா கெனாரி வாகனம் அப்பகுதியில் உள்ள வாகனங்கள் மீது மோதியதாகவும் இதனை அடுத்து போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட விசாரணையில் சந்தேக நபர் ஜலான் அப்பாஸில் இருந்து நகர மையத்தை நோக்கி சென்றபோது விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது என்று மாவட்ட காவல்துறை தலைவர் துணை ஆணையர் ஜாஸ்மின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். விபத்தின் விளைவாக 26 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவருக்கு 2 கைகள் மற்றும் முழங்காலில் காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளானாஜியாவில் தொழுகை நடத்தும் இடத்தின் கழிவறை அருகே 2 பெண்களை கத்தியால் குத்தியதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை காவல்துறையினர் காஜாங்கில் கைது செய்தனர். உள்ளூரைச் சேர்ந்த சந்தேக நபரை காவல்துறை காஜாங்கில் உள்ள குடியிருப்பு பகுதியில் அதிகாலை 1:30 மணியளவில் கைது செய்ததாக பெட்டாலிஞ்சயா மாவட்ட காவல்துறை தலைவர் துணை ஆணையர் ஜாருல் நிஜாம் ஜஃபார் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் பெட்டாலிஞ்சயா நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்படுவார் என்று அவர் கூறினார். இந்நிலையில் கத்தி குத்துக்கு ஆளான பெண்கள் ஷாலா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காளதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் நிகழ்ந்தது குறித்து நமது பிரதமர் எந்தவித கருத்துக்களையும் வெளியிடாமல் மௌனம் காப்பது ஏன் என்று உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அங்கு இந்துக்களுக்கு எதிராகவும் வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்றும் இது குறித்து பிரதமர் கண்டனம் செய்ய தயாரா எனவும் அவர் வினவியுள்ளார். முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால வங்காளதேச அரசாங்கத்தை உலகளாவிய அரசியல் தலைவர்கள் இது குறித்து வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பல்லின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மலேசியாவின் பிரதமர் வங்காளதேசத்தில் உள்ள இடைக்கால அரசாங்கத்திடம் தனது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் ராமசாமி வலியுறுத்தினார். ஜொஹூர் இஸ்கண்டார் புத்ரி துறைமுகத்தில் நடத்தப்பட்ட நடவடிக்கையின் போது 27 வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர். 12,300 வெள்ளி மதிப்புள்ள போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்நபரை இஸ்கண்டார் புத்ரி போதைப் பொருள் குற்ற புலனாய்வு துறை ஆகஸ்ட் 10ஆம் தேதி மாலை 5:45 மணியளவில் கைது செய்ததாக இஸ்கண்டார் புத்ரி காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் எம் குமரேசன் தெரிவித்தார். சந்தேக நபரும் மெத்தாம்பெத்தமைன் உட்கொண்டது சோதனையில் தெரிய வந்துள்ளதாகவும் மேலும் போதைப் பொருள் வழக்கு உள்ளதாகவும் குமரேசன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கையின் போது 10,000 வெள்ளி மதிப்புள்ள 500 எரிமன் 5 மாத்திரைகள் மற்றும் 2,300 வெள்ளி மதிப்புள்ள 91.96 கிராம் ஹெராயின் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்ததாக ஏசிபி குமரேசன் தெரிவித்தார். கடந்த வாரம் தாப்பா சிறைச்சாலையின் மேற்கூரையில் போதைப் பொருள் அடங்கிய பையுடன் கண்டெடுக்கப்பட்ட ட்ரோன் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் தாப்பா சிறைச்சாலையின் 5 அதிகாரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் காவலர்கள் மற்றும் சிறையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை கட்டுப்படுத்தும் அதிகாரிகளும் அடங்குவர் என்று பேரா காவல்துறை தலைவர் டத்தோ அசிசி பாண்ட் அரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தை இன்னும் விசாரித்து வருவதாகவும் போதைப் பொருள் யாருக்காக வந்தது, யார் அனுப்பினார்கள் என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஜொஹூரின் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான நாளை தேசிய தேர்தல் ஆணையமான SPR இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மக்கோத்தா சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறுவதாகவும் வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என்றும் முன் வாக்குப்பதிவு செப்டம்பர் 24ஆம் தேதி நடைபெறும் எனவும் தேசிய தேர்தல் ஆணைய தலைவர் டத்தஸ்ரீ ரம்லான் ஹாரூன் தெரிவித்துள்ளார். மக்கோத்தா இடைத்தேர்தலுக்காக 1126 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 24 லட்சம் வெள்ளி செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.